Hello, my dear students. Warm greetings to you all. This is M. Gauthaman, your GST teacher. COVID-19 cases are spiking up in Puducherry, so all be safe, maintain physical distancing, use face mask and hand sanitizer. Thank you. There is a disclaimer card for this online video class. This presentation is meant for education purposes only, which holds no legal validity. This is our course module for Unit 2. Today, 12th August 2020, I am going to teach you CGST Act. Hope you all watched my previous online video classes and understood GST concepts well. Before we begin our today class, let me share you a GST snapshot image which will be helpful in developing your GST insights. As I already told you, there are 5 rates in GST from 0% to 28%. So 5 rates are 0%, 5%, 12%, 18%, 28%. So 5 rates வைத்திருக்காங்க 0%, 5%, 12%, 18, 28%. ஸோ இதில் ஜிஎஸ்டி ரேட்டில் நம்பர் ஆஃப் ஐட்டம்ஸ் எவ்வளோ வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 0%ல் 160 ஐட்டம் வருது, 5%ல் 288 ஐட்டம்ஸ் வருது, 12%ல் 243 ஐட்டம்ஸ் வருது, 18%ல் 631 ஐட்டம்ஸ் வருது, 28%ல் 29 ஐட்டம்ஸ் வருது. Slab wise goods classification. Yes, we will begin our today class. This is my 14th online video class on Central Goods and Services Tax, Unit 2. You all know what is CGST. CGST is a Central Goods and Services Tax. இந்த சிஜிஎஸ்டியை பொறுத்த வரைக்கும் இந்த டேக்ஸை லெவி பண்ணுறது யார் அப்படின்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் லெவி பண்ணுவாங்க. எந்த டிரான்சாக்ஷனுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபார் இன்ட்ராஸ்டேட் டிரான்சாக்ஷன். இன்ட்ராஸ்டேட் டிரான்சாக்ஷன் அப்படின்னா வித்தின் த ஸ்டேட், அதாவது டெல்லி அந்த ஸ்டேட்குள்ளாகவே என்ன செய்வாங்க அப்படின்னா குட்ஸ் அண்ட் சர்வீசஸ் சப்ளை பண்ணியிருந்தால், பையரும் செல்லரும் அதே ஸ்டேட்டில் இருந்திருந்தால், ப்ரெசென்ட்டாக இருந்தால், அதுக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட் லெவி பண்ணுற டேக்ஸுக்கு பேர் சிஜிஎஸ்டி. அதனால் தமிழ்நாடுனா மும்பைனா மும்பைக்குள்ளே அந்த ஸ்டேட்டுக்குள்ளாகவே அந்த டிரான்சாக்ஷன் இருந்தது அப்படின்னா நம்ம என்ன டேக்ஸ் லெவி பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிஜிஎஸ்டி லெவி பண்ணுவாங்க. இது யூஸ்வலாக யார் பண்ணுவாங்க அப்படின்னா சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் லெவி பண்ணுவாங்க. அதனால தான் அது பேர் சிஜிஎஸ்டி, சென்ட்ரல் குட்ஸ் அண்ட் சர்வீசஸ் டேக்ஸ். வேரியஸ் டேக்ஸஸ் அண்டர் ஜிஎஸ்டியில் நான் ஏற்கனவே சொன்னது போல் தேர் ஆர் 4 டிஃப்ரெண்ட் காம்பனன்ட்ஸ் ஆஃப் ஜிஎஸ்டி. அதில் வந்து ஃபஸ்ட்டு காம்பனண்ட் என்ன சிஜிஎஸ்டி, செகண்ட் காம்பனண்ட் எஸ்ஜிஎஸ்டி, தேர்ட் காம்பனண்ட் ஐஜிஎஸ்டி, ஃபோர்த் காம்பனண்ட் அண்ட் லாஸ்ட் காம்பனண்ட் யூடிஜிஎஸ்டி அப்படின்னு பார்த்தோம். சிஜிஎஸ்டியை பொறுத்த வரைக்கும் சென்ட்ரல் குட்ஸ் அண்ட் சர்வீஸ் டேக்ஸ்னு சொல்லுவாங்க. அந்த டேக்ஸை லெவி பண்ணுற அந்த ஆக்டுக்கு பேர் சிஜிஎஸ்டி ஆக்ட் 2017. இது எல்லாமே 2017 ஆக்ட் தான். ஏன்னா ஜிஎஸ்டியை லான்ச் பண்ணது 2017 ஃபஸ்ட்டு ஜூலையில் தான் லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ எல்லா ஆக்ட்டுமே வந்து 2017 ஆக்ட் தான். ஸ்டேட் டேக்ஸை பொறுத்த வரைக்கும் லெவிட் அண்டர் ஸ்டேட் ஜிஎஸ்டி ஆக்ட், எஸ்ஜிஎஸ்டி ஆக்ட்னு சொல்லுவாங்க, 2017. ஐஜிஎஸ்டியை பொறுத்த வரைக்கும் லெவிட் அண்டர் இன்டகிரேட்டட் ஜிஎஸ்டி ஆக்ட் 2017. யூனியன் டெரிட்டரி டேக்ஸை பொறுத்த வரைக்கும் லெவிட் அண்டர் யூடிஜிஎஸ்டி ஆக்ட் 2017. அப்போ சிஜிஎஸ்டி என்பது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் லெவி பண்ணுற டேக்ஸுக்கு பேர் சிஜிஎஸ்டின்னு சொல்லுவாங்க. ஃபார் இன்ட்ரா ஸ்டேட் சப்ளை ஆஃப் குட்ஸ் ஆர் சர்வீசஸ் ஆர் போத். இல்லைங்களா, அதான் வித்தின் த ஸ்டேட்டுக்குள்ளாகவே ப்ரெசென்ட் பையரும் செல்லரும் ஒரே ஸ்டேட்டுக்குள்ளே ப்ரெசென்ட் ஆகியிருந்து சப்ளை ஆஃப் குட்ஸ் அண்ட் சர்வீசஸ் ஒரு ஸ்டேட்டுக்குள்ளாகவே இருந்திருந்தால் அது நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா இன்ட்ரா ஸ்டேட் சப்ளைக்கு சொல்லுவாங்க. வேர் அந்த கேஸுக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட் லெவி பண்ணுற டேக்ஸுக்கு பேர் சிஜிஎஸ்டி அப்படின்னு சொல்லுவாங்க. எந்த ஆக்ட்டு கீழே அதை லெவி பண்ணுவாங்க அப்படின்னா சிஜிஎஸ்டி ஆக்ட் 2017. ரைட், திஸ் இஸ் சிஜிஎஸ்டி ஆக்ட் 2017 அட் கிளான்ஸ் வீடியோ இமேஜ். ரைட், ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா 21 சாப்டர்ஸ் இருக்குது இந்த சிஜிஎஸ்டி ஆக்டில். இந்த ஆக்டை பொறுத்த வரைக்கும் ஆக்ட் கொஞ்சம் ட்ரையாக தான் இருக்கும். அதை நான் உங்களுக்கு ஒரு இமேஜாக உங்களுக்கு கொடுத்துட்டேன், ஒரு கிளிம்சஸாக கொடுத்துட்டேன், ரொம்ப ஈஸியாக இருக்கும். சாப்டர் 1ல் ஆரம்பித்து சாப்டர் 21 வரைக்கும் போகுது. 21 சாப்டர் இருக்குது, 3 ஸ்கெடியூல் இருக்குது. சாப்டர் 1 எங்கே ஆரம்பிக்குது அப்படின்னா ப்ரிலிமினரியில் ஆரம்பித்து சாப்டர் 21 மிஸ்லேனியஸில் முடியுது. சாப்டர் 1 ப்ரிலிமினரி, சாப்டர் 2 அட்மினிஸ்ட்ரேஷன், சாப்டர் 3 levy and collection of tax, 4 time and value of supply, 5 ITC input tax credit, 6 registration, 7 tax invoice credit and debit note, 8 accounts and records, 9 returns, 10 payment of tax, 11 refunds, 12 assessment, 13 audit, 14 inspection, search, seizure and arrest, 15 demand and recovery, 16 liability to pay in certain cases,
17 advanced ruling, 18 appeals and review, 19 offenses and penalties, 20 transitional provisions, last one miscellaneous. ரைட், இதுதான் வந்து சாப்டர் 1 to 21 வரைக்கும் இருக்கிற சாப்டர்ஸ் சிஜிஎஸ்டி ஆக்ட் 2017. இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சிஜிஎஸ்டி ஆக்ட் 2017 இருக்கிற கீ டேர்ம்ஸ், கீ டெஃபினேஷன்ஸ் பார்க்க போகிறோம். இல்லை ஒரு 9 டேர்ம்ஸ் இந்த வீடியோ கிளாஸில் நம்ம பார்க்க போகிறோம். அதில் ஃபஸ்ட் ஒன் பாருங்கள், அக்ரிகேட் டர்ன் ஓவர். அக்ரிகேட்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கலெக்ஷன்ஸ் அப்படின்னு அந்த குரூப்னு சொல்லுவோம், அக்ரிகேட் நம்ம சொல்லுவோம் இல்லையா, ரைட், டோட்டல் சம் அப்படின்னு சொல்லுவோம். இதில் அக்ரிகேட் டர்ன் ஓவர் என்பது எதை மீன் பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அக்ரிகேட் வேல்யூ ஆஃப் ஆல் டேக்ஸபிள் சப்ளைஸ். அதாவது டேக்ஸபிள் சப்ளைஸாக இருக்கிற எல்லா வேல்யூவுமே அக்ரிகேட் பண்ணுறோம் இல்லையா, அதுக்கு தான் அக்ரிகேட் டர்ன் ஓவர் அப்படின்னு சொல்லுவாங்க. எக்ஸாம் சப்ளை, எக்ஸ்போர்ட் ஆஃப் குட்ஸ் அண்ட் சர்வீசஸ் அண்ட் இன்டர்ஸ்டேட் சப்ளை, இது எல்லாமே அக்ரிகேட் டர்ன் ஓவரில் வரும். செக்ஷன் 2 சப்செக்ஷன் 6 இந்த எப்படி டிஃபைன் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிஜிஎஸ்டி ஆக்ட் 2017 செக்ஷன் 2 சப்செக்ஷன் 6 அக்ரிகேட் டர்ன் ஓவர் டிஃபைன் பண்ணுறது எப்படி பார்த்தீங்கன்னா அக்ரிகேட் வேல்யூ ஆஃப் ஆல் டேக்ஸபிள் வேல்யூஸ் அண்ட் குட்ஸ் அண்ட் சர்வீசஸ் அண்ட் இன்டர்ஸ்டேட் சப்ளைஸ் நம்ம பார்த்துட்டோம். கரெக்டுங்களா? ரைட். நம்பர் 2 பிஸ்னஸ். பிஸ்னஸ்னால் என்னென்னு உங்களுக்கு தெரியும். இங்கே சிஜிஎஸ்டி ஆக்ட் 2017 பிஸ்னஸ் எப்படி டிஃபைன் பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா செக்ஷன் 2 சப்செக்ஷன் 17 படி பிஸ்னஸ் மீன்ஸ் இன்க்ளூட்ஸ் எனி ட்ரேட், காமர்ஸ், மேனுஃபேக்சர், ப்ரொஃபஷன், ஒகேஷன், அட்வென்ச்சர், வேஜர் or any other similar activity whether or not it is for a pecuniary benefit. உங்கள் எல்லாருக்குமே தெரியும் மீனிங். பிஸ்னஸை பொறுத்த வரைக்கும் ஒரு பிஸ்னஸ் என்பது இட் இஸ் அன் எக்கனாமிக் ஆக்டிவிட்டி அண்டர்டேக்கன் ஃபார் ப்ராஃபிட் மோட்டிவ் இல்லைங்களா? ரைட். ஸோ அப்போ பிரதான நோக்கம் என்னவாக இருக்க முடியும் ஒரு பிஸ்னஸுக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ராஃபிட் மேக்கிங் தான். கரெக்டுங்களா? ரைட். ஸோ இங்கே பிஸ்னஸ் என்பது இதெல்லாம் பிஸ்னஸ் சொல்கிறாங்க அப்படின்னா ட்ரேட், கொமர்ஸ், மேனுஃபேக்சர், ப்ரொஃபஷன், ஒகேஷன் இதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ப்ராஃபிட் மோட்டிவுக்காக தான் கேரி அவுட் பண்ணப்பட்டது இல்லைங்களா? ரைட். ஸோ அதுதான் வந்து இங்கே சொல்கிறாங்க சிஜிஎஸ்டி ஆக்டில் பிஸ்னஸோடைய டெஃபினேஷன் செக்ஷன் 2 சப்செக்ஷன் 17. லெட்ஸ் மூவ் ஆன் டு தி தேர்ட் டெஃபினேஷன், காம்போசிட் சப்ளை. காம்போசிட் சப்ளையை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சப்ளை மேட் பை அ டாக்ஸபிள் பர்சன் டு எ ரெசிபியன்ட் ஆஃப் குட்ஸ். இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு சப்ளையர் இருப்பார், அவர் என்ன செய்வார், பையருக்கு என்ன செய்கிறாரு, குட்ஸ் அண்ட் சர்வீசஸ் சப்ளை பண்ணுறாரு. அந்த குட்ஸ் அண்ட் சர்வீசஸ் சப்ளையில் வந்து பார்த்திங்கன்னா 2 or more சப்ளைஸ் இருக்குது இல்லைங்களா? ரைட். ஸோ அதில் வந்து நேச்சுரலி பண்டில், ஆர்கானிக்கலி பண்டில்னு சொல்லுவாங்க. இன்டென்ஷனலாக பண்ணியிருக்க மாட்டாங்க, அது ஆர்கானிக்கலி பண்டில்டு, நேச்சுரலி பண்டில்டு அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ஒரு பொருளுக்கு ஒரு குட்ஸோ அல்லது ஒரு சர்வீஸ்லேயோ மோர் தென் ஒன் குட்ஸ், பண்டில் ஆஃப் குட்ஸ், பண்டில் ஆஃப் சர்வீசஸ் அப்படி சப்ளை பண்ணும்பொழுது அந்த ரெசிபியன்ட் ஆஃப் குட்ஸ் இருக்கார் இல்லையா, இந்த ரெசிபியன்ட் ஆஃப் குட்ஸில் அவர் என்ன செய்வார், எப்படி தான் ரிசீவ் பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா சர்வீசஸையும் குட்ஸையும் ரிசீவ் பண்ணுற அந்த ரெசிபியன்ட் அதில் பண்டில் ஆஃப் குட்ஸ் அண்ட் சர்வீஸை ரிசீவ் பண்ணுவார். கரெக்டுங்களா? ரைட். இது வந்து பார்த்திங்கன்னா நேச்சுரலி பண்டில்டு அப்படின்னு நம்ம பார்த்துருக்கோம். நேச்சுரலி பண்டில் என்பது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் இருக்கிற எல்லா குட்ஸ் அண்ட் சர்வீசஸுமே, பண்டில் ஆஃப் குட்ஸ் அண்ட் சர்வீசஸுமே வந்து பார்த்திங்கன்னா ஆர் நாட் இண்டிபெண்ட், இல்லை எல்லாமே டிபெண்ட், எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா டிபெண்ட். இதில் வந்து ஒன்று வந்து பார்த்திங்கன்னா பிரின்சிபல் சர்வீஸாக இருக்கும், பிரின்சிபல் குட்ஸாக இருக்கும். மற்றதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அது கீழே வர ஆக்சிலரி சர்வீசஸ் அண்ட் குட்ஸ்னு பார்த்துருப்போம். எக்ஸாம்பிள் குட்ஸ் பேக்ட் அண்ட் டிரான்ஸ்போர்ட்டட் வித் இன்சூரன்ஸ். இங்கே வந்து பார்த்திங்கன்னா குட்ஸ் என்பது பிரின்சிபல் குட்ஸ், பேக்கடு, பேக்கிங், டிரான்ஸ்போர்ட்டட், இன்சூரன்ஸ் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஆக்சிலரி. கரெக்டுங்களா? ரைட்டு. ஸோ இதெல்லாம் வந்து நேச்சுரலி பண்டில்டு. இதை வந்து ஒன்று பிரிக்க முடியாது, தனியாக செப்பரேட்டாகவும் என்ன செய்ய முடியாது. இப்போ வந்து பேக்கை வந்து தனியாக இது பண்ண முடியுமா, சேல் பண்ண முடியாது. டிரான்ஸ்போர்ட்டை சேல் பண்ண முடியாது, இன்சூரன்ஸ் பண்ண முடியாது. இது எல்லாமே எதை பேஸ் பண்ணியிருக்குன்னா குட்ஸ் என்பது பிரின்சிபல் குட்ஸ். இதுதான் காம்போசிட் சப்ளை. நெக்ஸ்ட் மிக்சட் சப்ளையை பொறுத்த வரைக்கும் இஸ் வெரி சிமிலர் டு தி அபோவ் டேர்ம் காம்போசிட் சப்ளை. மிக்சட் சப்ளையை பொறுத்த வரைக்கும் 2 or more individual supply of goods or services or any other combination made in conjunction with each other by a taxable person for a single price, where such supply does not constitute a composite supply. உதாரணத்துக்கு பாருங்கள், supply of food packet containing cakes, chocolate, aerated water together. ரைட். ஸோ இது தனித்தனியாக என்ன செய்ய முடியும், இப்போ கேக் தனியாக, பாக்ஸ் தனியாக, அந்த டின் தனியாக, கேன் தனியாக என்ன செய்ய முடியும் அப்படின்னு நம்மளால் சேல் பண்ண முடியும். இது மிக்சட் சப்ளை. ரைட். நெக்ஸ்ட் கன்சிடரேஷன் பாருங்கள். In relation to the supply of goods and services includes any payment made or to be made, whether in money or otherwise, in response to, for inducement of supply of goods and services, whether by recipient or by any other person, but shall not include any subsidy given by the central government or state government. கன்சிடரேஷன் என்பது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சப்ளை ஆஃப் குட்ஸ் அண்ட் சர்வீஸை இன்க்ளூட் பண்ணுது. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு சப்சிடியும் வந்து
இதில் இன்க்ளூட் பண்ண மாட்டாங்க. இங்கே சென்ட்ரல் கவர்மெண்ட்டும் ஸ்டேட் கவர்மெண்ட்டும் சப்சிடரிக்குள்ளே கொண்டு வர மாட்டாங்க. அப்படி இருக்க அந்த goods and services நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா கன்சிடரேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ப்ரொவைடட் த டெபாசிட் given respect of supply of goods and services or both shall not be considered as payment made for such supply unless the supplier applies the deposit as consideration for the said supply. எலக்ட்ரானிக் காமர்ஸ் என்பது டிஜிட்டல் பிளாட்ஃபார்மில் ட்ரேட் பண்ணால் குட்ஸ் அண்ட் சர்வீஸ் சப்ளை பண்ணியிருந்தால் நம்ம எலக்ட்ரானிக் காமர்ஸ் சொல்லலாம். இங்கே மீன்ஸ் த சப்ளை ஆஃப் குட்ஸ் ஆர் சர்வீசஸ் ஆர் போத் இன்க்ளூடிங் டிஜிட்டல் ப்ராடக்ட்ஸ் ஓவர் டிஜிட்டல் ஆர் எலக்ட்ரானிக் நெட்வொர்க், அதுதான் நம்ம எலக்ட்ரானிக் காமர்ஸ் சொல்கிறோம். எலக்ட்ரானிக் காமர்ஸ் ஆப்ரேட்டர்லாம் யாருன்னு உங்களுக்கு தெரியும். இந்த ஓலா, ஊபர், ஸ்விக்கி, ஃப்ளிப்கார்ட், ஜொமேட்டோ இவங்களாம் வந்து பார்த்திங்கன்னா எலக்ட்ரானிக் காமர்ஸ் ஆப்ரேட்டர். அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மீன்ஸ் எனி பர்சன் who owns, operates or manages digital or electronic facility or platform for electronic commerce. எலக்ட்ரானிக் காமர்ஸ் என்பது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சப்ளை ஆஃப் குட்ஸ் அண்ட் சர்வீசஸை டிஜிட்டல் பிளாட்ஃபார்மில் அந்த ப்ராடக்டை கொண்டு போகிறது எலக்ட்ரானிக் காமர்ஸ். ஆப்ரேட்டர்னால் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த எலக்ட்ரானிக் காமர்ஸை ஓன் பண்ணுற அல்லது ஆப்ரேட் பண்ணுற மேனேஜ் பண்ணுற டிஜிட்டல் அந்த ஃபெசிலிட்டியை பிளாட்ஃபார்ம் வைத்திருக்கிற அந்த பர்சனை நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா எலக்ட்ரானிக் காமர்ஸ் ஆப்ரேட்டர்னு சொல்லுவோம். உதாரணத்துக்கு ஓலா, ஊபர், ஸ்விக்கி, ஃப்ளிப்கார்ட் இதெல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா எலக்ட்ரானிக் காமர்ஸ் ஆப்ரேட்டர். நெக்ஸ்ட் 8th ஒன்று பாருங்கள். எக்ஸம்ட் சப்ளை comprising the following 3 types of supply. ஒன்று பார்த்தீங்கன்னா nil rate of tax. Supply taxable at a nil rate of tax, number 1. Number 2, supplies that are wholly exempt from CGST or IGST by way of notification. ஒன்று டேக்ஸ் வந்து nil taxாக இருக்கும். இன்னொன்று பார்த்தீங்கன்னா wholly exempted from CGST, IGST எல்லாமே fully exempted from taxாக இருக்கும். Non-taxable supplies as defined under section 2 subsection 78. Example, alcoholic liquor for human consumption. Right, last term, fixed establishment. Fixed establishment என்பது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா other than the registered place of business. உதாரணத்துக்கு means a place which is characterized by a sufficient degree of permanence and suitable structure in the terms of human and technical resources to supply services or to receive and use services for its own needs. அதை நம்ம என்ன சொல்லுவோம் ஃபிக்ஸட் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அது இந்த ரெஜிஸ்டர்ட் பிளேஸ் ஆஃப் பிஸ்னஸ், பிரின்சிபல் பிளேஸ் ஆஃப் பிஸ்னஸ், அது இந்த பிரான்ச்சஸ், ஹெட் குவார்ட்டர்ஸ் அதெல்லாம் இருக்குது. அதாவது பிரின்சிபல் பிளேஸ் ஆஃப் பிஸ்னஸ் ப்ரொடக்ஷன் எங்கே ஏற்படுதோ அது பார்த்திங்கன்னா ஃப்ரான்ச்சைஸ், அவங்களுக்கு சப்சிடரிஸ், அலையன்சஸ் அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா மற்றதெல்லாம் இருக்கும் இல்லையா. ரைட், ஃபிக்ஸட் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் என்பது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சஃபிஷியன்ட் டிகிரி ஆஃப் பெர்மனன்ஸ் இருக்கணும் இல்லையா அந்த பிஸ்னஸ் அந்த பிளேஸில், அதுதான் நம்ம ஃபிக்ஸட் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் சொல்லுவோம். மற்ற இருக்கிற அந்த ஃப்ரான்ச்சைஸ் அதெல்லாம் மாறிக்கொண்டே இருக்கும் இல்லையா. ரைட், ஃபிக்ஸட் எஸ்டாப்ளிஷ்மெண்ட். That's it from my side. I hope you all understood this online video classes. Kindly subscribe my YouTube channel Gman Blogs and press bell notification to get all my latest online video classes instantly. Thank you. God bless you all.